ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனைவருமே தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குடும்ப ஒரு ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் ரூ. 1000 வந்து வாங்கிட்டு வராங்க இல்லையா? மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு வந்து இருக்காங்க. இதில் புதிய மாற்றமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து வேணுமா இந்த குடும்பத்திற்கு ரூபாய் ரூ. 4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில இப்ப மகளிர்களுக்கு வரக்கூடிய ரூபாய் ரூ. 4000 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் கிடைக்கப் போகுது. இந்த ரூ. 4000 வந்து எந்த குடும்பங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? இந்த ரூ. 4000 கிடைக்கிறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாணவிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஆஃபரும் வந்து குடுத்துருக்காங்க. மாணவிகளுக்கும். மாதம் மாதம் ரூ. 1000 வாங்கியிருந்தாங்க. மீண்டும் உயர்த்தி ரூ. 2000 வந்து வழங்கப் போறதாக ஒரு அறிவிப்பு இப்ப வெளியே இருக்கு. இந்த அறிவிப்பின் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியாக மகளிர் உரிமை தொகையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உருவாகப் போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக வரப்போகுது இல்லையா? இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதில் தான் உங்களுடன் ஸ்டாலின், புதுமை பெண், அதுமாரி புதுமை மக்கள் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஆண்களுக்கும் பயன்பெறும் விதத்தில உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலையில இப்ப அதிரடியாக இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ரூபாய் ரூ. 4000 உயர்த்தி தரப்போறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. இது வந்து என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தமிழ்நாட்டில வந்து மகளிர் உரிமை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில மேலும் 3 திட்டங்களும் கூடுதலாக ரூ. 3000 பெறும் அனைவருமே பயன்பெறும் விதத்தில் தான் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னென்ன தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இது வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தமிழகம் முழுவதுமே உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் வந்து நடைபெற்று வருது அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஜூலை மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நடைபெற்றது. அங்கங்க அனைத்து துறைகளிலும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அனைத்து ஊர்களிலுமே இந்த முகாம் வந்து நடைபெற்றது. இந்த முகாமின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான கோரிக்கையெல்லாம் வைத்தவங்களுக்கு அனைவருக்குமே 2, 3, 4 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பரிசீலிக்கப்படும் அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டிருந்தார் இல்லையா? இந்த நிலையெல்லாம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில உயர்த்தி தருவதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கோரிக்கைகள் வந்து வலுப்பெறுத்திருந்த நிலையெல்லாம் இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற அ திட்டத்தில இப்ப ரூ. 4000 வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில் தான் மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடத்தில் அனைத்து பணிகளுக்குமே முடித்து தரப்படுகின்றன என இது மக்களிடையே நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. இந்த வரவேற்பின் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாய் ரூ. 4000 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யாருக்கு எந்த குடும்பத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏழ்மையான வந்து கீழ்த்தங்கிய மட்டத்தில வந்து இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றது தான் இப்ப தகவல் வந்து வெளியா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் விண்ணப்பித்திருக்காங்க இல்லையா? எங்களுக்கு பணம் வந்து வரல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அமௌண்ட் எல்லாம் இதுவரைக்குமே வாங்காம மகளிர் உரிமை தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அவங்கலாம் புதியதாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப அப்ளை செஞ்சிருக்காங்க இல்லையா? உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வரல அப்படின்ற மாரி சொல்லியிருந்த நிலையில, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் புதிய பரிசீலனை விதத்தில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் வரப்போவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியாக மகளிர்களுக்கு ரூ. 4000 வந்து வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி மாணவிகள், அதே மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 உயர்த்தி தரப்போறதாகவும் வந்து இப்ப தகவல் வெளியா இருக்கு. இதுக்கான விண்ணப்பங்களும் கூடிய விரைவில் பரிசீலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் கிடைக்க பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் தகுதியான அனைவருக்குமே உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளிக்க உள்ளனர். இந்த திட்டத்தின் இன்று முதல் தொடங்க உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த உறுதியானை அளித்துள்ளார். இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய வங்கி பாஸ்புக்கு,
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆவணங்களும் போதுமானது. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆவணத்தை சரிபார்ப்பது எளிய முறையில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக வேறு எந்த ஒரு ஆவணமும் வந்து சொல்லப்படலை. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 1000 வந்து மாதம் வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் வழங்கியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இப்போ இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 உயர்த்தி ரூ. 2000 உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றத இப்போ இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறும் அனைவருக்குமே ஒரு அறிவிப்பு இப்போ வெளியாக இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை போக மகளிர் உரிமை தொகை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் செல்லும் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2000 வந்து வழங்குறாங்க. இது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வாங்குறாங்க. ஸோ அதேமாதிரி 2000 ப்ளஸ் 1000 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 4000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலுமே வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா திட்டத்தின் வந்து ரேஷன் அட்டைக்கு ரூ. 4000 வந்து வழங்குகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சிலந்து ஆண்கள் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கும் கூடுதலாக ரூபாய் 2000 வரை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஸோ உங்கள் குடும்பத்தின் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தால் கூடுதலாக ரூ. 2000 கிடைக்கும். புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் இந்த உதவி வழங்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் புதுமை பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கான ரூபாய் 1000 வழங்கப்படும் தமிழ் முதல்வன் திட்டம் கடந்த சில மாதங்கள் முன் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு தின நிதியை வந்து திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் சதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டம் மூவர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றப்பட்டது. இதன்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரையும் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதுக்கான எங்கு செல்ல வேண்டியதில்லை, நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்தின் புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்களும் மாணவிகளும் இது போக மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தின் தமிழ் புதல்வன் திட்டம் என செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான பயனாளர்கள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இது போக உங்கள் வீட்டில் வயதான நண்பர்கள் இருந்தால் முதியோர் ஓய்வு திட்டம் அவர்கள் பெற முடியும். முதியோர் ஓய்வு திட்டம் மாதம் ரூபாய் 1000 பெறும் மூத்தவர் குடிமக்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ரூபாய் 4000 வந்து பார்த்தீங்கன்னா வரை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், உங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ரூபாய் 4000 விதத்தில் தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.